வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அழுக்கில் 4 விதமான அழுக்கு இருக்குதுங்க. இட அழுக்கு, அதன் பிறகு உடல் அழுக்கு, அதன் பிறகு உடை அழுக்கு, அதன் பிறகு உள்ளத்தின் மன அழுக்கு. அன்றாட நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிக்கிறோம். ஏன் குளிக்கணும்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக இருக்கணும். ஆனால் உண்மையிலேயே உடம்பு குளுமைக்காக தான் குளிக்கிறோம். 2 வேளை குளிக்கணும் என்ன கேட்டீங்கன்னா, காலையிலே மாலையிலே. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கனாக்க இட அழுக்கு. ஏன் தூசி இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு தேவையில்லாம அந்த சளியெல்லாம் வராது. லங்ஸில் போய் தேவையில்லாம தூசி போய் படியாது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உடை அழுக்கு. ஏன் சுத்தப்படுத்தணும்? சுத்தபத்தமாக போட்டுட்டு போனாதான் நல்லா இருக்கும். இது 3ம் அன்றாட நம்ம சுத்தப்படுத்துறோமே. ஆனா எங்கேயாவது நம்மளோட உள்ளத்தின் மன அழுக்க நம்ம சுத்தப்படுத்துறோமா? இதுதாங்க நம்ம 7 நாள் மெய் உணர்வு அனுபவ பயிற்சியில அனுபவபூர்வமாக 7 நாளைக்கு பிறகு உங்களுடைய அந்த அழுக்கு சுத்தமாகும். இது நிரூபிக்கப்பட்ட பயிற்சி. 600 பயிற்சிக்கு மேல செஞ்சு 7வது நாள் எல்லாருமே முகப்பொலிவோடு போகும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எல்லாருமே என்ன செய்யறோம்? பொதுவா சொல்றாங்க, எல்லாருமே கோயில், மசூதி, சர்ச்சுக்கு போறோம், குருவை சத்குருவை நம்ம வணங்குறோம், அவங்க ஏதோ செய்யறாங்கன்னு சொல்றாங்க. எஸ், எல்லாருமே நமக்கு உதவி செய்யறாங்க. ஆனால் இந்த அழுக்க நம்ம போக்குறோமா? உள்ளத்தின் மன அழுக்குனா என்ன தெரியுங்களா? உங்களிடம் இருக்கக்கூடிய கோபம், பிணைப்பு, எதிர்பார்ப்பு, தற்பெருமை, பேராசை, வெக்கம், பயம், கூச்சம், இதெல்லாம் நம்ம எப்படி வெளியாக்குறதுன்னு தெரியாவிட்டால் வாழ்நாள் முழுதும், இது ரொம்ப முக்கியமான செய்தி, நீங்கள் நிரந்தர சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கவே முடியாது. எல்லாருமே தற்காலிக சந்தோஷத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் போய் யாரையாவது கேளுங்க, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறாங்க, பரவாயில்லங்கன்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு சந்தோஷம் இருக்குது. சந்தோஷமா இருக்கீங்களா? ஏதோ இருக்கிறாங்க, சந்தோஷமா. சோ சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லும் போது அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது தற்காலிக சந்தோஷம். என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஏங்க சந்தோஷமா இருக்கீங்க? ஏதோ ஒரு அளவுக்கு வேலை இருக்குதுங்க, ஏதோ வருமானம் வருது, நல்ல பிள்ளைங்க, நல்ல குடும்பம். இது தற்காலிக சந்தோஷம். அப்படிதான் இருந்தேன். போக போக என்ன ஆனிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சந்தோஷம் கிராஃப் மாதிரி ECG மேல ஏறும் இறங்கும். இதை ஆழமாக என்னை ஆராய்ச்சி பண்ணும் போது என்ன ஒரு பெரிய உணர்தல் எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தற்காலிக சந்தோஷத்துக்காக தான் அடியன் போராடிக்கிட்டு இருக்கிறேன் 24 மணி நேரம். சோ அந்த நிரந்தர சந்தோஷம்னா என்னன்னு யோசிக்கும் போது குழந்தைங்களை கண்காணிச்சேன். இந்த குழந்தைங்க நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க காலையில நைட் வரைக்கும் ஒரே சந்தோஷங்க, ஆடுறாங்க, ஓடுறாங்க, ஒரே சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனால் பெரியவங்க நாம் வளர்ந்த பிறகு இந்த நிரந்தர சந்தோஷத்தை இழக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதன் பிறகுதான் உணர்ந்தேன், இந்த குழந்தைங்களுக்கு இந்த வெக்கம், பயம், ஈகோ இது எதுவுமே இல்லைங்க. அதனால தான் நிரந்தர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. சோ இந்த உண்மையை உணர்ந்த பிறகு என்ன செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிஸ்டம் உருவாக்கினேன் என் வாழ்க்கையில. இதை பயிற்சிக்கு வாங்க, இதை உங்களுக்கு வழிகாட்டுறேன். அன்றாடம் இந்த மனதை எப்படி சுத்தப்படுத்துறது என்று அடியேன் உணர்ந்து, அன்றாடம் எப்படி குளிக்கிறோமோ, எப்படி துணி துவைக்கிறோமோ, எப்படி இந்த இட அழுக்க சுத்தப்படுத்துறோமோ, என் மனதையும் சுத்தப்படுத்த ஆரம்பிச்சேன். ஒருத்தர் கேட்டாரு, அன்றாட தியானம் பண்றேனே, உண்மைதான். அன்றாட பூஜை போடுறேனே, உண்மைதான். அந்த நேரத்துக்கு வேலை செய்யுங்க. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாங்க. இந்த அரங்கம் முழுதும் அழுக்கா இருக்கு. இந்த அழுக்கா இருக்கக்கூடிய இந்த அரங்கத்துல ஒரு இடத்துல மட்டும் சுத்தப்படுத்தினீங்கன்னா அங்க உள்ள அழுக்கு மீண்டும் வருமா இல்லையா? அதுதான் தியானம், பூஜைக்கு சமம். ஆனா அதே நேரத்தில் தியானமும் பூஜையும் செய்யுங்க. ஆனால் அந்த இடத்தையே நீங்க சுத்தப்படுத்தினீங்கன்னா 2 சேரும் போது எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம பயிற்சியில செய்ய பார்க்கிறோம். இதுதான் என் வாழ்க்கையில செஞ்சேன். நல்லா தியானம் பண்ணுவேன், கடுந்தாவும் பண்ணுவேன். ஆனா மீண்டும் எனக்கு மண்டைக்கு மணி அடிக்கும் உங்க பாஷையில. ஏன் காரணம் என்னவென்றால், இந்த மனசுல இருக்கக்கூடிய உள்ளத்தின் மன அழுக்க சுத்தப்படுத்ததுனாலதான். சோ சிஸ்டம் உருவாக்குன, அதான் பயிற்சியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அந்த சிஸ்டம் மூலமாக ஒவ்வொரு வினாடியும் இந்த மனதை எப்படி செம்மைப்படுத்துறது என்று கண்டுபிடிச்சேன். அந்த மனதை செம்மைப்படுத்தின குழந்தை மாதிரியே அந்த மனம் சுத்தமாகும் போது என்ன ஆனிச்சு தெரியுங்களா? ஒரே சந்தோஷம், வினாடிக்கு வினாடி சந்தோஷம். இதை சும்மா இல்லைங்க, இந்த பயிற்சியில உங்களுக்கு 7வது நிரூபிப்பேன். எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க, இப்பதான் புரியுது நீங்க என்ன சொல்றீங்க. மன அழுக்க சுத்தப்படுத்தாம நீங்க வேற எதுவும் செஞ்சீங்கன்னா தற்காலிக சந்தோஷம். ஆரம்பத்துல என்னை கேட்கும் போது, எப்படி சிவா இருக்கீங்க? ஏதோ சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, நல்ல வருமானம். ஆனால் போக 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 இந்த மனதை சுத்தப்படுத்தும் போது என்னை கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் எனக்கே தெரியலங்க என்ன காரணம் என்று. யாராவது இது சொல்லிட்டாங்கன்னா, காரணமே இல்லாத சந்தோஷம் தான் நிரந்தர சந்தோஷம். அன்புள்ளங்களே, உங்க மீது இருக்கிற அக்கறை அன்புல சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. தயவு செய்து உங்க வாழ்க்கையில அந்த நிரந்தர சந்தோஷத்துக்கு கொஞ்சம் உழைப்பு போடுங்களேன். 24 மணி நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு. இந்த 24 மணி நேரத்துல எல்லாருமே
தற்காலிக சந்தோஷத்துக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம பயிற்சிக்கு வாங்க, அந்த சிஸ்டம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்படி நம்ம 24 மணி நேரமும் நிரந்தர சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயங்க அது. ஏன்னா கடைசி காலத்துல வாழ்க்கையில நம்ம எல்லாருமே எதுக்கு தெரியுமா போராடிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த நிரந்தர சந்தோஷம். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள், உங்களுக்கு அந்த நிரந்தர சந்தோஷம் கிடைச்சிருச்சா என்று மனசார கேளுங்களேன். அப்படி அந்த நிரந்தர சந்தோஷம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நம்ம 7 நாள் மெய் உணர்வு அனுபவ பயிற்சிக்கு வாங்க. அனுபவபூர்வமாக அந்த 7வது நாள் அந்த நிரந்தர சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க. நிரந்தர சந்தோஷம் என்னது? காரணமே இல்லாத சந்தோஷம். அந்த குழந்தை மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வாழ்க்கையில ஏன் சில நேரத்துல நமக்கு ஒரு சில நோய்கள் வருதுன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு காரணங்க. இந்த உள்ளத்தின் மன அழுக்குனாலதான் ஒரு சில நோய்கள், இந்த பிரஷர் என்ற ரத்த கொதிப்பு, இந்த சுகர் என்ற டயபெட்டிஸ், ஆஸ்மா, கேஸ்ட்ரைட்டிஸ், குடற்புண், இந்த தலைவலி, இதெல்லாம் நீங்க எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் தற்காலிகமா தான் போக்க முடியும். நிரந்தரமா எப்படி போக்குறது? அன்பு உள்ளங்களே, இது அடியன் சும்மா சொல்லல, என் வாழ்க்கையே சொல்றேன். 22 மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன். என் குரோனிக் ஆஸ்மா பேஷண்ட், கெஸ்ட்ரைட் இல்ல, இது ஆஸ்மா. இந்த ஆஸ்மாவை 22 மாத்திரை சாப்பிட்டு குணப்படுத்த முடியும். 8 வருஷங்க ஸ்டீராய்டு சாப்பிட்டேன். காலையில 1, நைட் 1. தற்காலிகமா போகும். என்னடா அப்படி இருக்குன்னு சொல்ல பிறகுதான் ஒரு ஆராய்ச்சி பண்ணும் போது என் உள்ளுக்கு டென்ஷன் இருந்துச்சு. அந்த டென்ஷன் என்னத உள்ளத்தின் மன அழுக்க சுத்தப்படுத்தின. அன்புள்ளங்களே, இன்றைக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுறது இல்லைங்க. ஆரோக்கியமா கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். சோ ஆகவே இது சும்மா பேசுற பயிற்சியில நிறைய பேர் இந்த பயிற்சிக்கு அவங்களுடைய பிரஷர், இன்சுலின் போட்டவங்க கூட நிப்பாட்டி இருக்கிறாங்க. இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பயிற்சிக்கு வாங்க. இந்த உள்ளத்தின் மன அழுக்க நீங்க தற்காலிகமா வந்த இந்த உள்ளத்தின் மன அழுக்க 7 நாளைக்கு நீங்க குணப்படுத்தலாம். உங்க வாழ்க்கையில ஆரோக்கியமான வாழ்வே சிறந்த செல்வம் என்று வாழ்வீங்க. நன்றி, நன்றி, நன்றி.